हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 13/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பரச்சிந்தன் மற்றும் பரதர்ஷனினால் ஏற்படும் நஷ்டங்கள். அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் சங்கமயுகத்தின் வைரத்திற்கு சமமான சிரேஷ்ட மேளாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதாவது வைரத்திற்கு சமமான விலைமதிக்க முடியாத வாழ்க்கையை நிரந்தரமாக அனுபவம் செய்வதற்கான விசேஷ சாதனம் மீண்டும் நினைவு சொரூபம் மற்றும் சக்திசாலியான சொரூபம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையிடமிருந்து அல்லது தன்னுடைய பரிவாரத்திலிருந்து அல்லது வரதான பூமியிலிருந்து அனுபவம் பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். வைரத்திற்கு சமமான வாழ்க்கை பிறந்ததிலிருந்தே கிடைத்திருக்கிறது. ஆனால் வைரம் எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருக்க வேண்டும். எந்தவிதமான தூசியும் கரையும் படிந்துவிடக்கூடாது. அதற்காக மீண்டும் மீண்டும் பாலிஷ் செய்வதற்காக வருகிறார்கள். அதற்காகத்தான் வருகிறீர்கள் இல்லையா? பாப்தாதா தன்னுடைய வைரத்திற்கு சமமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகிறார். மேலும் எந்த குழந்தைகளுக்கு தூசியின் பாதிப்பு வந்துவிடுகிறது, மேலும் தொடர்பின் பாதிப்பில் வருவதினால் சிலருக்கு சிறிய மற்றும் பெரிய கரையும் பதிந்து விடுகிறது என்பதை சோதனை செய்கிறார். எந்த தொடர்பு கரையை ஏற்படுத்துகிறது? அதற்கான மூல காரணங்கள் 2 மற்றும் முக்கியமான விஷயங்கள் 2. ஒன்று பரச்சிந்தனை, இன்னொன்று பரதர்ஷன். பரச்சிந்தனையினால் வீணான சிந்தனையும் வந்துவிடுகிறது. இந்த 2 விஷயங்கள் தான் தீய சேர்க்கையின் பாதிப்பில் சுத்தமான வைரத்தை கரையுள்ளதாக ஆக்கிவிடுகிறது. இதே பரதர்ஷன் பரச்சிந்தனையின் விஷயங்களை வைத்து சென்ற கல்பத்தின் நினைவு சின்னமான இராமாயண கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீதா ஞானம் மறந்துவிடுகிறது. கீதா ஞானம் என்றால் சுயச்சிந்தனை, சுயதர்ஷன சக்கரதாரி ஆவது. கீதா ஞானத்தின் சாரத்தை மறந்து நடைமுறையில் இராமாயண கதையை கொண்டு வருகிறார்கள். யார் மரியாதை என்ற கோட்டிற்கு வெளியில் சென்று விடுகிறார்களோ அவர்கள்தான் சீதையாகவும் ஆகிறார்கள். அது ஒன்று முறையிடுவது, மற்றொன்று நினைவு செய்வது. சீதையை 2 ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள். ஒன்று எப்பொழுதும் உடன் இருப்பவர் மற்றும் இன்னொன்று சோக வனத்தில் இருப்பவர். தீய சேர்க்கையில் வந்து சோக வனத்தில் சீதையாகி விடுகிறார்கள். அது ஒன்று முறையீடு செய்யும் ரூபத்தில் வந்துவிடுகிறார்களோ அப்போது முதல் நிலையிலிருந்து 2ஆம் நிலைக்கு வந்துவிடுகிறார்கள். எனவே எப்பொழுதும் கரையற்ற உண்மையான வைரமாக, மின்னிக்கொண்டிருக்கும் வைரமாக, விலைமதிக்க முடியாத வைரம் ஆகுங்கள். இந்த 2 விஷயங்களிலிருந்து எப்பொழுதும் விலகியிருந்தீர்கள் என்றால் தூசி மற்றும் கரைப்பட முடியாது. விரும்புவதில்லை, ஆனால் செய்துவிடுகிறார்கள். புது ரமணீகரமான பெரிய விஷயத்தை கூறினோம் என்றால் மிகப்பெரிய சாஸ்திரம் ஆகிவிடும். ஆனால் காரணம் என்ன? தன்னுடைய பலகீனம். ஆனால் தன்னுடைய பலகீனத்தின் மேல் வெள்ளையடித்து விடுகிறீர்கள். மேலும் மறைப்பதற்காக மற்றவர்களின் காரணங்களின் கதைகளை நீளமாக்கி விடுகிறீர்கள். இதன் மூலமாகத்தான் பரதர்ஷனம், பரச்சிந்தனை தொடங்கிவிடுகிறது. எனவே இந்த விசேஷ மூல ஆதாரத்தை, மூல விதையை அழியுங்கள். அந்த மாதிரி விடைபெற்று சென்றதின்
பாராட்டு விழாவை கொண்டாடுங்கள். மேளாவில் விழா கொண்டாடுகிறீர்கள்தான் இல்லையா? இந்த விழாவை கொண்டாடுவதை தான் தந்தைக்கு சமமாக ஆவது என்று கூறப்படுகிறது. தன்னுடைய மகிமையோ மிக அதிகம் கேட்கிறீர்கள். மகிமையில் கூட எந்த குறையும் இருக்கவில்லை. ஏனென்றால் எது தந்தையின் மகிமையோ அதுதான் குழந்தைகளின் மகிமை. ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக சம்பன்னமாகிவிட வேண்டும் என்ற இந்த விசேஷ அன்புதான் பாப்தாதாவிடம் இருக்கிறது. நேரத்திற்கு முன்பு நம்பர் 1 வைரமாகிவிட வேண்டும். இப்பொழுது ரிசல்ட் வெளியாகவில்லை. என்ன ஆக விரும்புகிறீர்களோ இப்பொழுது வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே பறக்கும் கலைக்கான முயற்சி செய்யுங்கள். கரையற்ற மின்னிக்கொண்டிருக்கும் நம்பர் 1 வைரமாகிவிடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? மதுபன் சென்று வந்திருக்கிறோம், மிகுந்த கொண்டாட்டங்களை கொண்டாடி வந்திருக்கிறோம் என்று இதை மட்டும் அங்கு சென்று கூறாதீர்கள். ஆனால் ஆகி வந்திருக்கிறோம் என்று கூற வேண்டும். எப்பொழுது எண்ணிக்கையில் வளர்ச்சியாகி கொண்டிருக்கிறது என்றால் முயற்சி செய்யும் விதியும் வளர்ச்சி அடையுங்கள். நல்லது. அந்த மாதிரி அனைத்து பறக்கும் கலையின் முயற்சியாளர்களுக்கு, அனைத்து பௌதீக தொடர்பிலிருந்து விலகியிருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பூர்ண நிலையில் வண்ணமாக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு, நேரத்திற்கு முன்பு தன்னை சம்பன்னமாக்கக்கூடியவர்களுக்கு, பிராப்தி சுரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।